ஆதிரை புத்தக வடிவில் திரைக்கதை. புத்தகத்தை பெற டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும். நடக்கிற கவுண்டிங்ல பார்த்துருக்காங்க. இந்த மிஷின்ல வந்து 3 லேபிள் இருக்கும், நம்மளோட சீல் இருக்கும், முகவரி இருக்கும். இதெல்லாம் எல்லாம் புதுசா இருக்கு. அப்படிங்கும்போது அப்ப ஏதோ அந்த மாறுதல் நடந்திருக்குன்றத முன்னிலைப்படுத்தி தானே சொல்றாங்க. அதனாலதான் நிப்பாட்டிருக்காங்க. இந்த இவிஎம் மிஷின் வந்து கண்டிப்பாக ஏதோ பண்ணிருக்குன்றதுல மாற்றம் இல்ல மேனுவல் எரர்னு சொல்லிட்டாங்க. வெறும் மேனுவல் வரை எப்படி எல்லா இடத்துலயும் வரும்? இது மேனுவல் எரர் எப்படி அங்க வந்துச்சு? அப்ப அன்னைக்கு செக் பண்ணலையா? செக் பண்ணாம எப்படி இருந்திருப்பாங்க? இவ்வளவு ஸ்டாஃப், இவ்வளவு சிஸ்டம், எலெக்ஷன் கமிஷன், தனி டிபார்ட்மெண்ட், ஏதோ ஒரு போர்க்கால விஷயங்கள் மாதிரி அவ்வளவு விஷயங்கள் செய்யும் போது ஏன் அதை சரியா செய்யல? அப்ப இது வந்து சந்தேகத்துக்கு இடம் கொடுக்க தானே செய்யுது. நம்ம இருக்கக்கூடிய கல்வியோட தரம் வந்து நல்லா தான் இருந்தது. இப்ப இருக்கக்கூடிய மருத்துவர்கள் வந்து அந்த காலத்துல பயின்ற மருத்துவர்கள்லாம் அப்போ அவங்களுக்கு திறமை இல்லாம இருந்தா, இப்ப கூட பாருங்க, ஆந்திரால இருக்கக்கூடிய வந்து ராம் சரண் வந்து இங்க வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனையில வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு போறாரு. அப்படின்னா வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை என்னன்னு யோசிச்சு பாருங்க. அரசு மருத்துவமனையில ஒர்க் பண்ணக்கூடிய டாக்டர்ஸ் இந்த கோட்டா சார் 151 சீட்டு, அதை போய் சரண்டர் பண்ணும்போது அவன் அங்கிருந்து வரவன் வந்து எங்க போய் படிக்க போறாரு அந்த டாக்டர்? இப்ப நார்த் இந்தியால வந்து இந்த சீட் எடுக்கிறவர் திருப்பி எங்க போவார்? அவரு தான் போவார். அவரே இங்க பிராக்டிஸ் பண்ணா நம்ம இருக்கிற மக்களுக்கு அவரால் எப்படி சேவை செய்ய முடியும்? இப்ப வந்து எங்க அப்பா லாயரா இருந்தாரு, அப்ப நான் டாக்டரா இருக்கேன். இப்ப என் பசங்க அடுத்த ஜெனரேஷன் போதும். ஒரு கார்பெண்டரோட பையன் இன்னைக்கு டாக்டரா இருக்கான் சார். திருப்பி அவனை போய் நீ ஏன் கார்பெண்டர் ஆகக்கூடாதுன்றதுல வந்து என்ன ஒரு பேச்சு சார்? இதெல்லாம் ஏத்துக்க முடியாத ஒரு பேச்சு. இது வந்து டிஸ்கரேஜ் பண்ற மாதிரி. இப்போ ஒரு சொல்ற வார்த்தைகள் வந்து அவரோட முதலமைச்சர் சொன்னதுதான் அவரும் சொல்றாரு. அவர் ஒரு மீட்டிங்ல தான் பேசியிருக்காரு இதுக்கு முன்னாடி. ஏன் வெறும் மருத்துவம் மட்டும்தான் படிப்பா, வேற இதெல்லாம் படிப்பே இல்லையா? அவருக்கு என்ன சார் தெரியும் மருத்துவரை பத்தி? மருத்துவரை இருக்கவங்களுக்கு தான் சார் தெரியும் அதோட பெருமையும் சரி, அதுல வரக்கூடிய விஷயங்கள், மக்களுக்கு எவ்வளவு தூரம் விஷயங்கள் செய்ய முடியுன்றது ஒரு மருத்துவராக இருக்கவங்களுக்கு தான் தெரியும். இவங்களுக்குலாம் அதை பத்தி என்ன சார் தெரியும்? இப்போ ஜனகண மனகதி தேசிய கீதம், அது இணையான அந்தஸ்து வந்தே மாதரம் பாடலுக்கு கொண்டு வரப்படுது. இது குறித்து உங்களுடைய பார்வை? வந்தே மாதரம் பாடலை கொண்டு வரக்கூடிய அவசியம், கட்டாயம் இந்த காலத்துல என்ன? ஸோ இவங்க என்னதான் பேரை மாத்தினாலும், திட்டங்களை மாத்தினாலும், அந்த திட்டங்கள் மக்கள் கிட்ட போய் சேர்ற வரைக்கும் இது யார் கொண்டு வந்தான்றது தெரியும். என்ன நடக்குதுன்றதையும் பேர் மாற்றத்தினால ஒன்றும் நடக்க போறது இல்லை சார். வடபழனி விவேகானந்தா காலனியில் புதிய தொடக்கம். கவின் மலர் உணவகம். சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, டர்க்கி பிரியாணி, டைகர் பிரான் பிரியாணி, ரோஸ்டட் ஹோல் சிக்கன் அண்ட் டக் என அனைத்து வகையான பிரியாணிகளும் சூடாகவும் சுவையாகவும் கிடைக்கும். சண்டே பம்பர் ஆஃபர். 10 பிரியாணி வாங்குவோருக்கு ஒரு பிரீமியம் ஸ்டீல் பக்கெட் மற்றும் 500 ரூபாய் உடனடி தள்ளுபடி. ப்ரீ புக்கிங் மட்டும். ஆர்டர்களுக்கு திரையில் தெரியும் தொலைபேசி எண்களுக்கு உடனே தொடர்பு கொள்ளுங்கள். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதன் நெடுவலகன். இன்று நமது சிறப்பு விருந்தினர் டாக்டர் சுபைர் கான் அவர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தின் சிறுபான்மை நல உரிமை பிரிவு மாநில செயலாளர். நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். சார் வணக்கம். வணக்கம். முன்னாள் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் நின்ற தொகுதி குளத்தூர் தொகுதி. அங்க வந்து வாக்கு எண்ணிக்கையில் அந்த மாதிரி இவிஎம் மிஷின்ல ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஒரு புகார் கொடுத்து அதை வந்து சோதிக்கணும் அப்படின்னு வரும்போது சோதனைகள் நடந்துகிட்டு இருந்தது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த நம்பர்ஸ் எல்லாம் கரெக்டா வந்துருச்சு அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. திடீர்னு நேற்று எல்லாத்தையுமே நிறுத்திட்டாங்க. இந்த எல்லா ஆய்வுகளையும் நிறுத்தி இருக்கிறாங்க. பதிலும் சொல்லல, காரணமும் சொல்லல. இன்னைக்கு வந்து திமுக சார்பாக என்ஆர் இளங்கோவன் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுல ஏதோ பிரச்சனை இருக்குது, ஏன் திடீர்னு நிறுத்தினாங்க, அதுல சந்தேகம் இருக்குது என்பது போல சொல்றாங்க. வாக்கு எந்திரத்துல சந்தேகம் அப்படின்ற மாதிரி இருக்குதா? சொல்லல சார். சந்தேகம்ன்றதோட வந்து ஊர்ஜினப்படுத்தி தானே சார் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா என்ன இளங்கோன்னா, இந்த இது நடக்கிற கவுண்டிங்ல பார்த்துருக்குறாங்க. இந்த மிஷின்ல வந்து 3 லேபிள் இருக்கும். 2வது வந்து அதுல வந்து நம்மளோட சீல் இருக்கும், அதோட அட்ரஸ் முகவரி இருக்கும். இதெல்லாம் எல்லாம் புதுசா இருக்கு. அப்படிங்கும்போது அப்ப ஏதோ அங்க மாறுதல் நடந்திருக்குன்றத ஊர்ஜினப்படுத்தி தானே சொல்றாங்க. அதனாலதான் நிப்பாட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பா வந்து எல்லாருமே எதிர்பார்க்கறது தான், இந்த இவிஎம் மிஷின் வந்து கண்டிப்பாக ஏதோ பண்ணிருக்குன்றதுல மாற்றம் இல்லை. அது புலனாய்வுல கண்டிப்பா தெரிய ஆரம்பிக்கும். இல்ல, அதை ஹேக் பண்ண முடியாது, அதுல வேற எதுவும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, அது ஒரு கால்குலேட்டர் தான் இப்படிதான் சொல்றாங்க. சார் எல்லாமே ஓகே சார். பட் ஆனா இப்ப இந்த மிஷின்ல இருக்கக்கூடிய இந்த சேஞ்சஸ் எப்படி வந்தது? ஏன்னா ஒரு இவிஎம் மிஷின்ல வந்து கவுண்டிங் மிஷின்ல வந்து 3 பாகமா இருக்கும். அதுல வந்து ஓட் பேடை தான் நம்ம அந்த கவுண்டிங் மிஷினை நம்ம அன்னைக்கு பார்ப்போம். அப்ப அதை ஓப்பன் பண்ணி மூடும் போது அந்த பிரிச்சு மூடினது இருக்கும். ஆனா இன்னைக்கு அந்த பார்த்த 7 மிஷின்லயுமே புதுசா இருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா நான் அவங்க பார்க்கல, பட் என்ன இளங்கோ பார்த்துருக்குறாங்க. பார்த்துட்டு அவங்க சொல்றக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்தா சந்தேகத்தை ஏற்படுத்துற மாதிரி தானே இருக்கு. அதை ஊர்ஜினப்படுத்துற மாதிரி தானே இப்ப வருது எல்லா விஷயங்களும். ஸோ இதை வந்து கண்டிப்பாக வந்து இவிஎம் மிஷின்ல வந்து முன்னாடியே நிறைய பேர் வந்து சொல்லியிருக்கிறாங்க, இந்த இவிஎம் மிஷின் வந்து ஹேக் பண்ண முடியாதுன்னா ஒன்றும் இல்லை. ஏன்னா இது வந்து ஒரு
இதாவே இருக்குது, ஒரு மர்மமான ஒரு விஷயமாவே தான் இருக்கு. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, மேற்கு வங்கத்தில் எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த இவிஎம் மிஷின்ல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 14-15 தொகுதியில் இருக்கக்கூடிய இவிஎம் மிஷின் வந்து மொத்தமா எரிஞ்சு போச்சுன்றாங்க. இவ்வளவு பாதுகாப்பா இருக்கக்கூடிய வந்து ஒரு இடத்துல வந்து ஏன் ஃபயர் எக்ஸ்டிங்ஷர் இல்லையா, அதை பாதுகாப்பு கொடுக்க முடியலையா, எப்படி எரிஞ்சுது? அப்ப வந்து ஒரு சந்தேகத்துக்கு ஒரு ஊர்ஜினப்படுத்துற மாதிரி சில சந்தேகங்கள் வருது இல்லைங்களா? ஸோ கண்டிப்பா வந்து ஏதோ செஞ்சிருக்கிறாங்கன்றதுல ஊர்ஜினமா தெரியப்படுது. பட் இருந்தாலும் வந்து அதை இவால்வேட் பண்ணிட்டு பார்த்தாதான் நம்மளுக்கு உண்மையான விஷயங்கள் என்னன்றது தெரிய வரும். இவங்க நிப்பாட்டி இருக்கிறதே வந்து சந்தேகப்படுத்துற மாதிரி தானே இருக்கு. எதுக்கு நிப்பாட்டணும்? இன்னொன்னு எலெக்ஷன் கமிஷன் எதுவும் பதில் சொல்லாம இருக்கிறாங்க இல்லையா? அப்ப அதுக்கு என்ன காரணம்? இப்ப நம்ம ஒரு வாதம் வைக்கணும், சார் இது புதுசா இருக்கு, ஏன் இப்படி இருக்கு, இல்ல சார் இது அப்படின்ட்டு ஏதாவது ஒரு ரீசன் சொல்லணும்ல. இல்ல மேனுவல் எரர்னு சொல்லிட்டாங்க. வெறும் மேனுவல் எரர் எப்படி எல்லா இடத்துலயும் வரும்? நான் சொல்ல புரியுதுங்களா? இது மேனுவல் எரர் எப்படி அங்க வந்துச்சு? அப்ப அன்னைக்கு செக் பண்ணலையா? கவுண்டிங் அன்னைக்கு போலிங் அன்னைக்கோ அதை செக் பண்ணலையா? செக் பண்ணாம எப்படி இருந்திருப்பாங்க? இவ்வளோ ஸ்டாஃப், இவ்வளோ சிஸ்டம், எலெக்ஷன் கமிஷன் தனி டிபார்ட்மெண்ட், ஏதோ ஒரு போர்க்கால விஷயங்கள் மாதிரி அவ்வளோ விஷயங்கள் செய்யும் போது ஏன் அதை சரியா செய்யல? அப்ப இது வந்து சந்தேகத்துக்கு இடம் கொடுக்க தானே செய்யுது. இல்ல அந்த தொகுதியில மட்டும்தான் பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறீங்களா? மொத்தமா தமிழ்நாடு முழுக்கவே பிரச்சனை இருக்கு? இது வந்து சார், ஒரு பானை சொத்துக்கு ஒரு சோறு பதம் சொல்லுவோம், நம்மளுக்கு தெரியும் அந்த பழமொழி. சோ கொளத்தூர் தொகுதியில நடக்கக்கூடிய விஷயத்துல இது இருந்ததுன்னா பொதுவா வந்து மிச்ச தொகுதியில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. முன்னாள் முதல்வர் இருந்த இடத்துல பிரச்சனை இருக்குதுன்னா இப்ப எல்லா இடத்துலயும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுக்கு கண்டிப்பா வந்து நம்ம யோசிச்சுதான் ஆகணும். அப்படின்னு பார்த்தோம்னா வந்து இது அடுத்த கட்டத்துக்கு நம்ம கொண்டு போட்டிய கட்டத்துக்கு கண்டிப்பா வருவோம். மறுதேர்தல் நடத்தணும்னு கோரிக்கை வைப்பீங்களா? தேவைப்பட்டா செஞ்சுதானே சார். இன்கேஸ் இது வந்து இதுல ஃபோர்ஜரி பண்ணிருக்காங்கன்றது புரிஜனப்படுத்திட்டா கண்டிப்பா அது எந்தெந்த தொகுதியில நடந்திருக்குன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும்னா அப்படின்னா அந்த தேர்தலை வந்து ரத்து செஞ்சு திருப்பி தான் வச்சாகணும். ஏன்னா ஒரு தப்பான ஒரு தேர்தல் நடத்தி மக்களை ஏமாத்தி ஜெயிக்கிறதுன்றது வேற, அது ஜனநாயக முறைப்படி வந்து வெற்றி அளிக்கணுன்றது வேற. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வரைக்கும் வந்து இப்படி நடந்திருக்கா இல்லையான்னு கேட்டா நம்ம சந்தேகம் தான் பட வேண்டியதா இருக்கு. ஏன்னா இப்ப நடந்து முடிஞ்ச சட்டமன்ற தேர்தலில் வந்து பாத்தீங்கன்னா இந்த இவிஎம் மிஷின்ல குளறுபடிகள் இருக்கான்றது இது வரைக்கும் நாங்க இருந்தாலும் செக் பண்ணணும்னா இருக்குன்ற போது நம்ம அதை ஊர்ஜினப்படுத்தி தானே சார் ஆக வேண்டியது இருக்கு. அப்படி ஊர்ஜினப்படுத்தி அதை கண்டிப்பா வந்து அந்த தேர்தல் மறுதேர்தல் வைக்கணுன்றது கண்டிப்பா எங்க கோரிக்கையா இருக்குன்றதா என்னோட. சமீபத்தில் அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் பேசும்போது ஏன் மெடிக்கல் மட்டும்தான் வந்து பாடமா அப்படின்லாம் நான் ஒரு பொண்ணுக்கு வந்து அட்வைஸ் பண்ணேன். அவங்க வந்து லா படிக்க சொன்னேன். 4 வருஷம் வீணாக்கிட்டாங்க. இப்பெல்லாம் வந்து பிளம்பிங்க்கு வந்து நிறைய ஆஃபர் வருது, எலக்ட்ரிஷியனுக்கு வந்து நிறைய ஆஃபர் வருது, எதுக்கு நீங்க மருத்துவம் எல்லாரும் போறீங்க, இதெல்லாம் நிறைய வாய்ப்புகள் தானே அப்படின்ற மாதிரி சமூகத்துக்கே ஒரு வழிகாட்டி இருக்கிறார். எப்படி பாருக்கிறீங்க சார்? இது வந்து மருத்துவர் ஆகிறன்றது வந்து ஒரு கனவுன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா அது ஒரு மருத்துவரை இருக்கக்கூடிய எனக்கு தான் தெரியும். அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்றது மக்கள் எந்த ஒரு துறை வேணாலும் எடுத்துக்கோங்க சார். மருத்துவத்துறையோட கம்பேர் பண்ணும்போது மக்களுக்கு சேவை செய்யும் போது அதுல வரக்கூடிய சாட்டிஸ்பாக்சன் வந்து உங்களுக்கு எந்த துறையிலையும் கிடைக்காது. உயிரை காப்பாற்றுற துறைன்னும் போது அதுல இருக்கக்கூடிய மன நிறைவுன்றது சொல்லுவோம் பாத்தீங்களா, அது வந்து வேற எந்த துறையில இருக்கவும் கிடைக்காது. ஒரு மருத்துவரா சொல்றேன், கிட்டத்தட்ட வந்து 25 வருஷமா நான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதை ஏன் நான் சொல்ல வரேன்னா, நாங்க படிக்கிற காலகட்டத்தில் இந்த நீட்ன்ற தேர்வு கிடையாது. தமிழ்நாட்டுக்குன்ற வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருந்தது. எல்லாம் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி தான் வந்து கவர்மெண்ட் காலேஜஸ்லயும் சரி மிச்ச காலேஜஸ்லயும் சேரக்கூடிய சிஸ்டம் தான் இருந்தது. ஸோ அப்ப நம்ம இருக்கக்கூடிய கல்வியோட தரம் வந்து நல்லா தான் இருந்தது. அப்ப இப்ப இருக்கக்கூடிய மருத்துவர்கள் வந்து அந்த காலத்துல பயின்ற மருத்துவர்கள்லாம் அப்போ அவங்களை திறமை இல்லாம இருந்தவங்களா. இப்ப கூட பாருங்க, ஆந்திரால இருக்கக்கூடிய வந்து சூப்பர் ஸ்டார் ராம் சரண் வந்து இங்க வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனையில வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு போறாரு. அப்படின்னா வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை என்னன்னு யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி அப்ப ட்ரீட்மெண்ட் வைஸ் நம்ம தமிழ்நாடு வந்து இருக்க மாதிரி அதே மாதிரி மருத்துவ கல்வியில தமிழ்நாடு சிறந்த மாநிலம் சார். மெடிக்கல் டூரிசமும் நிறைய பேர் வருவாங்க. லிட்டரலா யோசிச்சிட்டீங்கன்னா இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷனோட தமிழ்நாடு மெடிக்கல் அசோசியேஷன் தான் சீனியர். அந்த அளவுக்கு மருத்துவம் வந்து தமிழ்நாட்டில் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஒரு மருத்துவம் அந்த துறையை இழிவுபடுத்துற மாதிரி ஏன் கார்பெண்டர் ஆகக்கூடாதா? கார்பெண்டர்னா படிச்சுட்டு தான் கார்பெண்டர் சார். டாக்டர் ஆகுனா படிச்சாதான் சார் டாக்டர் ஆக முடியும். அவ்வளோ ஈஸியா கடந்து போயிட முடியாது. இப்ப கூட சார் 27% விழுக்காடு வந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 6 வருஷத்துக்கு முன்னாடிதான் வந்து வாங்கி கொடுத்துருக்கோம் சார். போராடி வாங்கி கொடுத்துறத வந்து அசால்ட்டா விட்டுருக்காங்க சார். அஜாக்கிரதையாலையும் சரி அலட்சியத்தினாலையும் ஒன்றிய பாஜக அரசை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு இந்த 151 சீட்டை கொடுத்துருக்காங்க சார். உயர்கல்வின்றது வந்து அவ்வளவு ஈஸி இல்லை சார். வழக்கறிஞர்கள் வாதாடவே இல்லைன்ற உண்மைதான் சார். அது இந்த விஷயத்துக்காக வந்து வழக்கறிஞர்கள் போவே இல்லை. இதேதான் நடந்தது. இந்த வழக்கறிஞர்கள் வந்து இதை 151 சீட் வந்து 2வது கவுன்சிலிங் முன்னாடியே வந்து சரண்டர் பண்றாங்க. இன்னும் டைம் இருக்கு.
இதை ஃபில் பண்ணி இருந்திருக்கணும் கண்டிப்பாக. இதுக்கு முன்னாடி பண்ணலையா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கவுன்சிலிங்லாம் பண்ணி மிச்சமான சீட்டு மட்டும் தான் கொடுத்துருக்கோம். இது வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் இப்ப வந்து அரசாங்க இதுல ஒரு பிஹெச்சிலையும் நம்ம கிராமப்புறத்திலையும் இருக்கக்கூடிய நகரப்புறத்தில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில ஒர்க் பண்ணக்கூடிய டாக்டர்ஸ்க்கு இந்த கோட்டா சார் 151 சீட்டு அதை போய் சரண்டர் பண்ணும்போது அவன் அங்கிருந்து வரவன் வந்து எங்க போய் படிக்க போறாரு அந்த டாக்டர்? இப்ப நார்த் இந்தியால இருந்து வந்து இந்த சீட் எடுக்கிறவர் திருப்பி எங்க போவார்? அவர் ஊருக்கு தான் போவார். அவரே இங்க பிராக்டிஸ் பண்ணா நம்ம இருக்கிற மக்களுக்கு அவரால் எப்படி சேவை செய்ய முடியும்? அதே இங்க மக்களுக்காக சேவை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய மருத்துவர்களுக்கு அந்த இடம் ஒதுக்கீடு கொடுக்கும் போது அவர் திருப்பி தமிழ்நாட்டில் இருக்க மக்களுக்கு வந்து தானே சேவை செய்ய போறாரு. அப்ப நம்ம மக்களுக்கு உண்டான மருத்துவம் சரியா கிடைக்க போகாம இருக்கிறது வாய்ப்பு இருக்கு இல்லையா? எவ்வளவு ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து ரொம்ப அசால்ட்டா வந்து ஹேண்டில் பண்ணி மக்களுக்காக செய்யக்கூடிய ஒரு விஷயத்த வந்து மருத்துவர்களுக்கு இருக்கக்கூடிய இடத்த வந்து இப்ப விட்டுருக்குன்றது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். இவர் அதே அந்த RSS மைண்ட்ல இருக்கிறார் சார். அதுல இருந்து ட்ரெயின் ஆனவர் இல்ல. இந்த குலக்கல்வி தான் வரணும், ஏன் கார்பெண்டர் ஆகக்கூடாது, ஏன் இது ஆகக்கூடாது, நம்ம கார்பெண்டர் புள்ள டாக்டர் ஆகணும்னு சொல்றோம். நம்ம அப்படி சொல்றோம் சார். இப்ப அப்படிதான் சார் இருந்தது. இப்ப வந்து முன்னாடி இருந்த காலகட்டங்கள்ல இருக்கக்கூடிய எங்க தாத்தா பாட்டி எல்லாம் வந்து என்ன படிச்சிருந்தாங்க? இப்ப வந்து எங்க அப்பா லாயரா இருந்தாரு, நான் டாக்டரா இருக்கேன். இப்ப என் பசங்க அடுத்த ஜெனரேஷன் போதும். ஒரு கார்பெண்டரோட பையன் இன்னைக்கு டாக்டரா இருக்கான் சார். திருப்பி அவனை போய் நீ ஏன் கார்பெண்டர் ஆகக்கூடாதுன்றதுல வந்து என்ன ஒரு பேச்சு சார்? இதெல்லாம் ஏத்துக்க முடியாத ஒரு பேச்சு. ஒரு 4 வருஷமா ஒரு மாணவி வந்து மருத்துவரான ஒரு கனவோட போராடிக்கிட்டு இருக்கான்னா ஒரு அமைச்சரா இருக்கக்கூடியவர் அவங்களுக்கு என்ன சொல்லியிருக்கணும்? உங்களுக்கு படிப்புக்கு என்ன பண்ணணும், நீ அந்த மருத்துவத்துறையில சேர்றதுக்கு நான் என்ன செய்யணும், உங்களுக்கு எப்படி நான் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி அடுத்த கட்டத்துக்கு போகணுமே தவிர டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாது சார். இது வந்து டிஸ்கரேஜ் பண்ற மாதிரி. இப்போ ஒரு சொல்ற வார்த்தைகள் வந்து அவரோட முதலமைச்சர் சொன்னதுதான் அவரும் சொல்றாரு. அவர் ஒரு மீட்டிங்ல தான் பேசியிருக்காரு இதுக்கு முன்னாடி. ஏன் வெறும் மருத்துவம் மட்டும்தான் படிப்பா, வேற இதெல்லாம் படிப்பே இல்லையா? அவருக்கு என்ன சார் தெரியும் மருத்துவரை பத்தி? மருத்துவரை இருக்கவங்களுக்கு தான் சார் தெரியும் அதோட பெருமையும் சரி, அதுல வரக்கூடிய விஷயங்கள் மக்களுக்கு எவ்வளவு தூரம் விஷயங்கள் செய்ய முடியுன்றது ஒரு மருத்துவராக இருக்கவங்களுக்கு தான் தெரியும். இவங்களுக்குலாம் அதை பத்தி என்ன சார் தெரியும்? இப்ப நான் முதல்வன் திட்டம் எத்தனை மாணவர்களுக்காக பண்ணி கொடுத்த திட்டம் சார். பேர மாத்திட்டாங்க சார். காலை உணவு திட்டம், அதை வந்து இத்தனைக்கும் முதலமைச்சருக்கு காலை உணவு திட்டம், MK ஸ்டாலின் காலை உணவு திட்டமா வச்சிருந்தாரு. முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் அது கூட அவங்களால ஏத்துக்க முடியல சார். தாயுமானவர் திட்டம், அதே இப்ப தாய்மானவர் திட்டம் பேரே இல்லாம இன்னைக்கு ஓடுது. தாய்மானவர் திட்டம் என்ன ஒரு உன்னதமான ஒரு திட்டங்கள் வந்து மக்களுக்கு சென்றடையணும்னு சொல்லி நம்ம திராவிட மாடல் ஆட்சியில கொண்டு வந்து திட்டங்கள் எல்லாம் அவரால் கை வைக்க முடியாது. எங்க தலைவர் சொன்ன மாதிரிதான், எங்க திட்டங்கள் இருக்கிற வரைக்கும் MK ஸ்டாலின் தான் சார் திராவிட முன்னேற்ற கழகத்தோட இந்த திட்டங்கள் தொடர்ற வரைக்கும் திமுக தான் எங்க தலைவர் தான் சார் இந்த தமிழ்நாட்டை ஆண்டுகிட்டு இருக்காருன்றதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ இவங்க என்னதான் பேரை மாத்தினாலும் திட்டங்களை மாத்தினாலும் அந்த திட்டங்கள் மக்கள் கிட்ட போய் சேர்ற வரைக்கும் இது யாரு கொண்டு வந்தான்றது தெரியும், என்ன நடக்குதுன்றதையும். பேர் மாற்றத்தினால ஒன்றும் நடக்க போறது இல்லை சார். இந்த நீட் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் நிர்மல்குமார் அவர்கள் பேசுனது வந்து கண்டிப்பா ஏற்றுக்க முடியாத விஷயம். ஒரு மருத்துவரா இதுக்கு பெரிய கண்டனமே நான் தெரிவிக்கிறேன். இப்போ மிக முக்கியமான பல்வேறு விஷயங்கள் போயிட்டு இருக்குது. காவிரி பிரச்சனை அப்படி இப்படின்னு நிறைய போயிட்டு இருக்குது. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நான் கொஞ்சம் உங்ககிட்ட கேட்டு கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறேன். IUML தலைவர் காதர் மொய்தீன் அவர்கள் சமீபத்தில் ஒரு உரை நிகழ்த்தும் போது அப்துல் கலாம் அவர்களோடு முதல்வர் விஜய் அவர்களை வந்து அவர் ஒப்பிட்டு பேசுறார். அவருக்கு இணையான சிந்தனை கொண்டவர் அப்படின்னு சொல்றாரு. அவரை போல கனவு காணுங்கள், அவர் கனவு காணுங்கள்னு சொன்னாரு. இவர் வந்து கான்பிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம்னு சொன்னாரு அப்படின்னு சொல்றாரு. எப்படி பார்க்குறீங்க? கூட்டணி கட்சியில இருக்கக்கூடிய ஒரே காரணத்துக்காக இந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து அவர் பேசணும்னு அவசியமே கிடையாது சார். அப்துல் கலாம் ஐயா வந்து ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து ஒரு சின்ன கிராமத்திலிருந்து உழைப்பால உயர்ந்து கல்வியில வந்து பெரிய சாதனைகள் படைத்து ஒரு விஞ்ஞானியாகி அதுக்கப்புறம் வந்து நம்ம குடியரசுத் தலைவராக இருந்து அப்ப மாணவர்களுக்காக வந்து ஒரு ரோல் மாடலா இருந்தவர். மாணவர்களுக்கு எப்படி ரோல் மாடலா இருந்தாருன்னா கனவு காணுங்கள், ஃபியூச்சரிஸ்டிக்கா நீங்க வந்து திங்க் பண்ணணும், படிக்கணும் அப்படின்னு சொல்லி இருந்தவர். அவரை இழிவுபடுத்துற மாதிரி ஒரு நடிகர் மக்கள் கிட்ட வந்து ஆட்சிக்கு நீங்க இருக்கிறாங்க, முதலமைச்சராக இருக்கிறாரு, அவர் வந்து சினிமேட்டிக்கா இருக்கிறவரை கூட அவரோட தரம் என்ன, இவரோட வேல்யூ என்ன, கம்பேரிஷன் வந்து அவரோட பண்ற அளவுக்கு காதர் மொய்தீன் வந்து ரொம்ப தரம் தாழ்ந்து போயிட்டாருன்னா என்ன காரணம் நினைக்கிறீங்க? இந்த சோஃபா மாடல் அரசுக்கு சொம்பு தூக்குறாருன்னா சொல்லணும் சார், வேற என்ன சொல்றது? காவிரி விவகாரம் தீவிரமா போயிட்டு இருக்குது. அனைத்து கட்சி கூட்டம் நடத்தி
நாங்க வந்து தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் தரமாட்டோம்னு அந்த மாநிலத்துடைய முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் அவர்கள் சொல்லிட்டாங்க. தமிழ்நாட்டில இருந்து என்ன முடிவு அப்படின்றது தெரியல. ஒரு கிளாரிட்டியே இல்லாம இருக்குது. தமிழ்நாடு முதலமைச்சர் கர்நாடகா வருகிறார் அப்படின்னு அங்க உள்ள முதலமைச்சர் சொல்றார். தமிழ்நாடு முதலமைச்சர் அங்க வர வேண்டாம் அப்படின்னும் அங்க உள்ள முதலமைச்சர் தான் சொல்றாரு. இங்க வந்து யாருமே அது குறித்து ஒரு பெரிய தீவிரமான ஒரு பிரச்சனை, இங்க தண்ணீர் இல்லாம இருக்குது, குறுவை சாகுபடி நின்று கிடக்குது, 2 மாசமா தண்ணி இல்லை, இது குறித்து பதில் சொல்ல கடமைப்பட்ட யாருமே பதில் சொல்ல மாட்டேன்றாங்க. நீர்வளத்துறை அமைச்சர் வராரு, பத்திரிகையாளர்கள் கேட்கறாங்க, அவர் வந்து எதுவுமே பதில் சொல்லாம சிரிச்சுக்கிட்டே போறாரு. இங்க உள்ள முதலமைச்சர் அது குறித்து பேச மாட்டேன்றாங்க. என்ன நடக்குது காவிரி விவகாரத்தில்? சார், லிட்ரலி இந்த கவர்மெண்ட் வந்து கவர்னன்ஸே கரெக்டா பண்ணலன்னு அதை சொல்லணும். ஏன்னா இது வந்து 6 மாசத்துக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அவர்கள் வந்து நாங்க எந்த இது இடைஞ்சூறு பண்ண மாட்டோம், அவங்க செயல்படணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மக்கள் பிரச்சனைன்னு வரும்போது அதை மக்களுக்காக கூறக்கூடிய குரல் யார் சார்? கேட்டுதான் ஆக வேண்டியது. எதிர்கட்சிகளுக்கு அந்த மாதிரி ஊடகவியாளர் கேட்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து சரி, முதலமைச்சர் தான் பேச மாட்டேங்கிறாரு, மக்களுக்காக எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாரு, மீட்டிங்ல மட்டும் கர்ஜிப்பாரு, அதுல வந்து ஒரு அவர் அஜெண்டா இது வச்சுக்கிட்டு அவர் வந்து ஸ்கிரிப்ட் வச்சுக்கிட்டு ஆக்ட் பண்ணுவாரு. ஏன் இப்ப மக்களுக்கு பிரதிநிதியா இருக்கக்கூடிய வந்து அமைச்சர்கள் அந்த துறை சாரியா வந்து அவங்க தானே பேசி ஆகணும். அது சிரிச்சுக்கிட்டே போனாருன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அவருக்கு ராஜ்மோகன் வந்து சொல்றாரு அவருக்கு எல்லாமே தெரியும், அவரு அதுல கரைச்சி குடிச்சவரு, அந்த எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றாரு. அப்படி இருக்கும்போது இப்ப மக்களுக்கு விவசாயிகளுக்கு உண்டான முதல் பிரச்சனையே வந்து தண்ணீர் பாசனம் தான், அந்த காவிரி பிரச்சனை தான். நீரின்றி அமையாத உலகு. அப்புறம் அதை கூட வந்து அவர் பேச முடியாம அது ஒரு விளக்கம் கொடுக்காம இருக்காரு. ஒரு அமைச்சர் என்னன்னா முதலமைச்சர் வந்து கர்நாடகா போக போறாருன்றாரு, இன்னொரு அமைச்சர் என்ன அவருக்கு தெரியாது, அவரு போல அப்படின்னு சொல்லி இன்னொரு அமைச்சர் சொல்றாரு. இது எல்லாத்துக்கும் மேல இருக்கக்கூடிய கர்நாடகா முதலமைச்சர் வந்து வருவார் போவாரு இல்ல வரமாட்டாருன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. சார், இது என்ன நடக்குது அப்படின்னா, இப்ப ஜனநாயகன் படம் அது ரிலீஸ் ஆகுது, அந்த படம் வந்து பாக்ஸ் ஆபீஸ் எப்படியாவது வரணும். இதுல வந்து ஒரு கர்நாடகாவுக்கு முன்னாடியே போனாருன்னா அந்த படம் அங்க ஓடாது, அப்ப வசூல் கம்மியா போயிடும். என்னதான் முதலமைச்சரா இருந்தாலும் ஒரு நடிகர் தானே, அவர் படத்துல வசூல் வந்தா தானே அவருக்கு பெருமையா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். விஷயம் வந்துச்சுன்னா கர்நாடகாவோட பிரச்சனை, அந்த பிரச்சனை வந்துடும். இப்ப அதை போய் பேசினோம்னா அங்க யாரும் படம் பார்க்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு பிரச்சனை எல்லாம் இப்போதைக்கு வேணாம், இந்த 2 வாரம் ஆயிடுச்சு அதனால போலான்ற மாதிரி ஐடியாவில் இருப்பார் போட்டிருக்கு. அங்க போய் அவர் என்ன பண்ண போறாருன்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ பொதுவாக வந்து சார் இது என்னன்னா வந்து மக்கள் பிரச்சனைகள் வந்து அவங்க பேசணும். அப்போ ஊடகவியலாளர் வந்து மக்கள் பிரதிநிதி தான். இப்போ வந்து சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பிரச்சனைகள் வந்து இப்போ ஊடகவியலாளர் வந்து கேட்குறாங்க அப்படிங்கும்போது பதில் சொல்ல வேண்டியது நீங்க அதுக்கு இன்னும் ரெப்ரஸன்டேஷனா இருக்கக்கூடிய அமைச்சராக இருக்கக்கூடியவர் தான் அதுக்கு பதில் சொல்லணும். துறை அமைச்சர் துறை அமைச்சர் இருக்கும் போது அவர் சொல்லிதானே ஆகணும். அவருக்கு இன்னொரு அமைச்சர் சொல்றாரு பதில் சொல்வார். இது என்னன்னு சொல்றது சார்? இது வந்து மக்களுக்கு ஒரு சாபக்கேடு தான் இந்த சோபா மாடல் அரசு நம்ம சொல்லணும். இப்போ ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒன்று இருக்குதுல்ல, பதில் சொல்ல கடமைப்பட்டவர்கள் தானே அவங்க. அதிகாரிகள்ட்ட கூட நீ கேட்க முடியாது, அவங்க பதில் சொல்ல கடமைப்பட்டவர்கள் அல்ல. ஆனா இவங்க பதில் சொல்ல கடமைப்பட்டவர்கள் இல்லையா? எல்லா அமைச்சருமே அதுதான் சொல்லுவாங்க. எங்க முதலமைச்சர் பேசுவார், அவரும் பேச போறது இல்லை. மக்களுக்காக எந்த விஷயத்தையுமே இப்ப முன்னெடுத்து அவங்க செய்யற மாதிரி தெரியல. நீங்களே பாருங்க, விவசாயிகளுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை. இப்ப காவிரி தண்ணீர்ன்றது வந்து இன்னைக்கு நேரத்தா இருக்கக்கூடிய பிரச்சனை இல்லை. இத்தனைக்கும் நம்மளுக்கு சுப்ரீம் கோர்ட்ல வந்து இந்த ஆர்டரே இருக்கு, உங்களுக்கு கொடுக்கணுன்ற மாதிரி இருக்கும்போது அதை தானே நம்ம உரிமையை தானே கேட்கணும். இதுல போய் புதுசா என்ன கேட்க போறாரு? ஆல்ரெடி ஒரு ஆர்டர் வந்து நம்ம கொடுத்துருக்குறாங்க, இந்த அளவுக்கு தண்ணி வரணும் அப்படின்றது அதை ரிலீஸ் பண்ண வேண்டியது கர்நாடகாவோட கடமைன்றது. ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை செய்யாம இருக்கிறத எப்படி நம்ம ஏத்துக்க முடியும்? இப்ப போய் அவரை கேட்டு வாங்க போறேன்னு சொல்ல போறாரு. இப்ப அவங்க வந்து அதுக்கு உண்டான பதில் சொல்லிதான், இல்ல நாங்க இதுக்கு முயற்சி எடுக்கிறோம், செஞ்சுக்கிட்டு இருக்கோம், பேசிட்டு இருக்கோம்னு சொல்லக்கூடியது ஒரு அமைச்சரோட கட்டாயம், கடமை. அதை விட்டுட்டு சிரிச்சிட்டு போறாருன்னா அது உங்களுக்கே தெரியும் அது என்ன அர்த்தம் அப்படின்றது. அவருக்கு எதுவும் தெரியலன்னு எடுத்துக்கலாமா? அதான் உண்மை. இப்ப நாடாளுமன்றத்தில் நடந்த ஒரு நிகழ்வு, வந்தே மாதரம் பாடல் அவமதிப்பு மசோதா அப்படின்ற மாதிரி ஒண்ணு கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த பாடல் பாடும்போது நீங்க வந்து அதை யாரோ குறுக்கீடு செய்தாலோ, அங்கிருந்து வெளியேறினாலோ, வேற ஒருத்தவங்களை பாடக்கூடாது அப்படின்னு தடுத்தாலோ நீங்க வந்து ஒரு குற்றவாளி, தேச துரோக குற்றத்தை செஞ்சிட்டீங்க என்பதாக அதை கொண்டு வராங்க. இப்போ ஜனகன மனகதி தேசிய கீதம், அது இணையான அந்தஸ்து வந்தே மாதரம் பாடலுக்கு கொண்டு வரப்படுது. இது குறித்து எதிர்கட்சிகளுடைய செயல்பாடுகள் எப்படி இருந்தது, திமுகவுடைய செயல்பாடு எப்படி இருந்தது, உங்களுடைய பார்வை? நீங்க பார்த்திருப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஒரே விஷயம், இப்ப இந்த வந்தே மாதரம் பாடலை கொண்டு வரக்கூடிய அவசியம் கட்டாயம் இந்த காலத்துல என்ன? கண்டிப்பா இது இவ்வளவு வருஷமாக வந்து நம்மளுக்கு தேசிய கீதம் ஒன்று இருக்கு, ஜனகன மனகதி தான் நம்ம அது பண்ணிட்டு இருக்கோம், அதுக்கு உண்டான மரியாதை கொடுக்கணும். இல்ல, RSS வந்து ஆரம்பத்துல சொன்னாங்கல்ல, ஜனகன மனங்கிறது நல்ல பாட்டு தான், ஆனா அது தேவையில்லை, வந்தே மாதரம் தான் நம்மளுடைய தேசிய கீதமா இருக்கணும்ன்றது RSS உடைய
நிலைப்பாடு தானே. ஆரம்பத்துல இந்த சுதந்திர போராட்ட காலத்துல இருந்தே அவங்களுடைய நிலைப்பாடு வந்தே மாதரம் தான் தேசிய கீதமா இருக்கணும் அப்படித்தானே சொல்லிட்டு வராங்க. சார் அவங்க எல்லா விஷயத்திலையும் மதவாதத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. இப்ப நம்ம வந்து ஆல்ரெடி வந்து 1971 இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. இருக்கக்கூடிய 6 ஸ்டான்ஸால வந்து ஃபர்ஸ்ட் 2 பாகம் மட்டும்தான் வந்து இது ஏற்றுக்கப்படலாம் அப்படின்னு ஒரு தீர்ப்பு வந்து ஒரு முடிவு இருந்து அதை தான் செயல்பட்டுக்கிட்டு வந்துட்டு இருக்கோம். இப்போ இவங்க கொண்டு வந்திருக்கிறது எல்லாமே வரும் அப்படிங்கும் போது இது இஸ்லாமியர்களுக்கு எதிர்ப்பா வரக்கூடிய ஒரு மதவாதத்தை தூண்டக்கூடிய வரிகள் இதுல இருக்குன்றதுல மாற்றுக்கிறது இல்லை, அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதுக்காக தான் வந்து நாடாளுமன்றத்துல அண்ணன் ஆராசா துணை பொதுச் செயலர் அவர்களும் அதே மாதிரி துணை பொதுச் செயலர் கனிமொழி அக்கா அவர்கள்னு வந்து விவாதத்துல வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இத்தனைக்கும் ராசான வந்து ஒரு இது கொண்டு வராரு, தீர்மானம் கொண்டு வராரு. அந்த தீர்மானத்தை அவங்க நிராகரிக்கிறாங்க. ஸோ திமுக வந்து என்னைக்குமே வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, இந்தியாவுக்கு நம்ம தேசியத்துக்கு நம்ம இந்திய மக்களுக்கும் சரி நம்மளோட மக்களோட பிரச்சனைகளுக்கு முதல்ல குரல் கொடுக்கக்கூடிய இயக்கம் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தான். அதுக்கு 2 பேருமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா அப்போஸ் பண்ணியிருக்கிறாங்க பார்லிமெண்ட்ல. நீங்க அதை கூட பார்த்துருப்பீங்க காணொலியில. ஸோ இருந்தாலும் வந்து இவங்களோட அஜெண்டா, ஆர்எஸ்எஸோட அஜெண்டா வந்து பிஜேபி கண்டிப்பா கொண்டு வரணுன்ற நோக்கத்தோட தான் இதை கொண்டு வர்றாங்க. இதனால வந்து மதவாதத்தை கொண்டு வந்து மக்களிடையே பிளவை கொண்டு வந்துட்டு அதுல எப்படி ஆட்சி செய்யலான்றது, இதை எப்படி கண்டினியூ பண்ணணுன்றது அவங்களோட அஜெண்டாவா இருக்கு. இல்ல ஓகே, எனக்கு அது புரியுது. இப்போ கல்லூரியிலையோ அல்லது வந்து ஒரு அரசு அலுவலகங்களையோ இந்த பாடலை இஸ்லாமியர்களால் பாட முடியாது, அப்போ அவங்க தனிமைப்படுத்தப்படுவாங்க. இப்போ ஏன் பாடல, உனக்கு வந்து தேசபக்தி இல்லை, நீ தேச விரோதின்னு பிறர் வந்து அவங்க கை காட்டி பேசுவதற்கான ஒரு சூழலை உருவாக்குவது, இதன் மூலமாக முரண்பாடை வளர்ப்பது அப்படின்றது அவங்களுடைய அஜெண்டா என்பதாக புரியுது. இவ்வளவு கிளாரிட்டியா இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையில காங்கிரஸோடைய செயல்பாடுகள் இப்படி இருந்தது. ஏன்னா காங்கிரஸ் தான் பிரதான எதிர்கட்சி. அவங்க வந்து அமித்ஷா வரணும்னு தான் முழக்கம் போட்டு இருக்கிறாங்க. மாணவர்கள் மீது தடியடி நடந்தது, கரப்பாம்பூச்சி அந்த போராட்டம், இது குறித்து அமித்ஷா உள்துறை அமைச்சர் பதில் சொல்லணும். இது முக்கியமான பிரச்சனை தான். ஆனா ஒரு மசோதா நிறைவேற போகுது இல்லையா, அது குறித்து ஒரு கருத்தை சொல்லணும். சரி, போராட்டம் முடிஞ்சிருச்சு, வெளியே வந்தது பிறகாது தங்களுடைய நிலைப்பாடு என்னன்றத ஒரு அறிக்கையாவது கொடுத்துருந்துருக்கணும்ல. சார் பிஜேபி இந்த அளவுக்கு வர்றதுக்கு காரணமே காங்கிரஸ் தான். ரகசிய கூட்டணியில் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அவங்க பண்ற செயல்பாடுகள்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா வந்து எதிர்கட்சியா செயல்படக்கூடிய காங்கிரஸ் வந்து ஃபெயில்டுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஆப்போசிஷன் அவங்க செய்யறது இல்லை. நாடாளுமன்றத்திலயும் சரி, அரசியல் பிஜேபி தொடர்ந்து ஜெயிக்கிறதுக்கே காங்கிரஸ் தான் காரணம். அவங்களோட செயல்பாடுகள் அப்படித்தானே இருக்கு. நீங்க யோசிச்சுக்கோங்க, தமிழ்நாட்டுல வந்து காங்கிரஸ் வந்து கூட்டணியில இருக்கு, தாவேகா அரசு கூட வந்து காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கு. அப்ப வந்து இப்ப சமீபத்துல நடந்த பல்கலைக்கழக விழாவில் வந்து வந்தே மாதரம் வாங்கணும், அதுக்கப்புறம் தேசிய கீதம், அதுக்கப்புறம் தான் வந்து தமிழ் தாய் வாழ்த்துன்னு சொல்லி விசி சொல்றாரு. அந்த நிகழ்ச்சி நடக்குது. ஏன் ஒரு துறை சார்ந்த அமைச்சரோ சரி அந்த அரசாங்கம் இப்ப இருக்கக்கூடிய தாவேகா அரசு அதை ஏன் நிப்பாட்டல? நினைச்சிருந்தா அந்த ப்ரோக்ராம் கேன்சல் பண்ணிருக்கலாம்ல. தமிழ்நாடு அரசு தானே அதுக்கு கண்ட்ரோல் நடத்துறது யாரு? இத்தனைக்கும் வந்து அது என்ன யூனிவர்சிட்டி யோசிச்சு பாருங்க. அந்த தமிழ் வாழ்த்து கொண்டு வந்தவரோட யூனிவர்சிட்டி அவர் பேர்ல இருக்கு. இயங்கக்கூடிய யூனிவர்சிட்டிக்கு இந்த கதி இது நடக்குது. அப்ப கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் என்ன செஞ்சது? அதுக்கு ஏதாவது பதில் சொன்னாங்களா? அமைச்சராகவும் இருக்கிறாரு, அவர் தான் அமைச்சராகவும் இருக்காரு. அப்படிங்கும் போது காங்கிரஸோட செயல்பாடு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பிஜேபியோட அஜெண்டா. இதுதான் வந்து ஆர் என் ரவி வந்து கொண்டு வர ட்ரை பண்ணாரு. இப்ப இருக்கக்கூடிய கவர்னர் அதை தான் செய்யறாரு, பல்கலைக்கழகத்துக்கு கொண்டு வர்றாரு. இது ஒரு விஷயமும் பாத்தீங்கன்னா பிஜேபியோட கைப்பிள்ளையா இருக்கிறது தான் நம்மளோட தாவேகா அரசு. அது எல்லாரும் தெரிஞ்சு அவங்களோட சுய லாபத்துக்காகவும் இதை அப்படி கண்டினியூ பண்றாங்க. இப்ப நீங்க ராகுல் காந்தி எடுத்துக்கிட்டீங்கனால இதுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் செஞ்சிருக்கணும் இல்லையா? இது வந்து இதுக்கு அவர் என்ன பேசுறாரு? அமித்ஷா வரணுன்றாரு தவிர எந்த விஷயத்துக்கு அமித்ஷா வரணும்னு சொல்றாங்க? அந்த மாணவர்களுக்கு எதிர்த்தா அவங்க கூடிய வன்முறைகள் வந்து கட்டவிழ்த்து விட்டதுனால அதுக்காக தான் சொல்றாங்களே தவிர இந்த தேசிய கீத விஷயத்தை பத்தி அவங்க என்ன பேசினாங்க? திமுக அளவுக்கு எதிர்க்கிற அளவுக்கு யாருமே அங்க பேசல. நீங்க நாடாளுமன்றத்துல நடந்த விவாதங்கள்ல பாத்தீங்கன்னா கூட முதல் குரல் திமுகவோட குரலா தான் இருக்கே தவிர வேற எந்த பிரதான கட்சியும் இந்த அளவுக்கு மக்களுக்காக போராடுற மாதிரி நீங்க பார்க்கவே முடியாது. நிறைய முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்கிறீங்க, கருத்துக்களை பகிர்ந்திருக்கீங்க. மக்கள் அதை பரிசீலிக்கட்டும். கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி சார். நன்றி சார். நேரில் மற்றொரு விருந்தினருடன் சந்திக்கலாம். நன்றி. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை
விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.